திருநங்கையருக்குள்ள திருநங்கையர் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறோம், என்ன மாதிரியான கலாச்சாரம், எப்படி நம்ம வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கைக்கும் அவங்களோட மரியாதைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துமா உலகத்தில் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, ஒரு மாட்டை கட்டி உழவு ஓட்டுறாங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு கொடுத்து அதுக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து உழவுக்கு வந்தும் அது சேறு அடிக்கணும், எல்லாம் உழவு அடிக்கணும், இப்படியெல்லாம் பண்ணி ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டா 5 அறிவு 3 அறிவு 4 அறிவு படைச்ச ஆடு மாடு சொல் பேச்சு கேட்கும்போது மனித நேயத்தில் நம்ம மனிதராக பிறந்தவங்க நம்ம ஏன் நம்ம கற்றுக்கக்கூடியது, நம்மளும் கற்றுக்கணும், நம்மளும் புரிதல் பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்கு எடுத்துரைச்சி நாங்கள் வந்து இப்போ வந்து நல்ல நல்ல மீட்டிங்கை அட்டன் பண்ண பிற்பாடு எங்கள் மக்களுக்கு புரிதல் பண்ண வச்சு ஆண்கள்லையும் பெண்கள்லையும் எத்தனையோ சண்டைகள் வருது. அதே மாதிரி திருநங்கையிலையும் ஒரு சில சத்தம் சண்டை வரும். எங்களுக்குன்னு திருப்தியாக இந்த மாதிரி என்ஜிஓஸு பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்து சப்போர்ட்டிங் பண்ணி வேலை வாய்ப்பு கொடுத்து விழிப்புணர்வு கொடுத்து எங்களையும் வாழ வைக்க முன் வந்தால் நாங்களும் மனிதரோட மனிதராக எல்லாத்துக்கும் மேலே ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம். இப்போ இது நம்ம திருநங்கை சமூகத்துக்கு கிட்டேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கிடச்சிட்டு இருக்கு? இப்போ நீங்கள் ஒரு தலைவியாக தான் இருக்கிறீங்க, உங்களை மாதிரி நிறைய தலைவிகளும் இருப்பாங்க, உங்களுக்கான மாவட்ட அளவில் உள்ள தலைவியும் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு திருநங்கை சமூகம் உங்களுக்கு எப்படி எந்த விதத்தில் ஆதரவாக இருக்குது, அதை எப்படி நீங்கள் மனதளவில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நினைக்கிறீங்க? எனக்கு கீழே இருக்கிற திருநங்கைகளுக்கும் எனக்குமே வந்து என்னுடைய குரு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் என்னோடய குருபாய்கள் எல்லாம் வந்து சப்போர்ட்டரில் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. கவர்மெண்ட் வந்துமா எங்களுக்கு இப்போ வந்து ஒன்று வீடு வாசல் கொடுத்துருக்காங்க, ஒரு சில வந்து உதவிகளை செய்கிறாங்க, ஒரு சில பேருக்கு முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர்த்துக்கு சலுகைகளை செஞ்சுருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. வீடு கட்டுறது, அந்த வீடு கட்டுறதுக்காண்டி இப்போ எவ்வளோ கஷ்டங்கள் வருது எங்களுக்கு. இந்த வீடு கட்டுறதுக்கு வீடு பட்டா கொடுத்துருக்காங்க, பட்டா கொடுத்து கவர்மெண்ட்டில் வந்து 3.5 லட்சம் தான் கொடுப்பேன், அதுக்கு சிமெண்ட்டு கம்பி இதுங்களை தான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு கட்டன் ரேட்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல்பட்டு அந்த வீட்டை 3.5 லட்சத்தை கட்ட முடியாத சூழ்நிலையாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் ஏதோ எங்கிட்ட பிச்சை எடுத்தோமோ என்னென்ன பண்ணோமோ அந்த மாதிரி காசை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நாங்கள் வந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் போட்டு தான் அந்த வீட்டை கட்டிக்கிட்டு வரோம். இன்னும் வந்து அந்த வீட்டை வந்து இன்னும் ஒரு சில வீடு கட்டாத கிடக்கு. அந்த வீடெல்லாம் கட்டி அந்த வீட்டுக்கு ரோடு போட்டு எங்களுக்கு வாழ்கிறதுக்கு வந்து கழிப்பிட வசதி, குடி தண்ணி வசதி எல்லாம் கொடுத்து இருப்பிடத்தில் வாழ வச்சாங்கன்னா மக்களோட மக்களாக நாங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணவோ, ஒரு வேலை வெட்டி செய்யவோ, ஒரு தொழில் முறையை கொண்டு வரவோ எல்லா செயல்பாட்டு திட்டங்களும் வளர்ச்சி அடையிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அதை ஏற்பாடு பண்ணணும் கவர்மெண்ட்டு. மற்ற நீங்களும் சேர்ந்து பெரிய என்ஜிஓஸ் எல்லாம் சொல்லி கவர்மெண்ட்டில் சப்போர்ட்டிங் பண்ணி வாங்கி கொடுத்தா நாங்கள் நல்லா வாழோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. நம்ம சொசைட்டி வந்து நம்மளை எப்போ ஏற்றுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏற்றுக்கணும்னா நம்ம என்ன, திருநங்கைகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நம்ம சொசைட்டி ஏற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டையும் நிறைய மாற்றங்கள் வரணும். அதை மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு நம்ம சரியான லெவலில் அவங்கள போல் நம்மளும் வந்து நம்ம மனமாற்றத்தை நடந்து அவங்களுக்கு ஈக்குவல் லெவலில் நம்ம போகணும். நம்ம வந்து அவங்க பார்வையில் நம்ம ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில் நம்ம இருக்கிறத விட்டுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம மேலே வந்து அவங்க பார்வையும் மாறும், நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக அதை எடுத்து போக முடியும். சரிம்மா. இப்போ திருநங்கையருக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற இதை பேசும்பொழுது எந்த விஷயங்கள் அரசு மூலமாகவோ இல்லை பொதுமக்கள் மூலமாகவோ ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும்? எங்களுக்கு மக்கள்லம்மா உலகத்தில் வந்து நாங்கள் வந்து தீமை செயல் செய்ய மாட்டோம். எங்களை மாதிரியே ஒரு சிலர் இப்போ ஆம்பளையெல்லாம் வந்து என்ன பண்ணுறான், பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வந்து திருடிடுறான், எதோ பண்ணிடுறான், கொலை பண்ணுறான், போகிறான். நாங்கள் வந்து ஒரு எறும்பை கூட நாங்கள் கொல்ல மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறவங்க. நாங்கள் வந்து எப்படி போய் நாங்கள் ஒருத்தரை கொலை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், கெட்டது கெடுதல் செய்வோம். நாங்களே புறக்கணிக்கப்பட்ட ஜென்மம். நாங்கள் நல்லா வாழணுங்கிறத தான் பார்ப்போம். இதை வந்து கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பது மெய்யின்னு சொல்லி கவர்மெண்ட்டு ஆலோசனை பண்ணி அதை எந்த விதமான முடிவெடுத்தாலும் தீர விசாரித்து முடிவெடுக்கணும். ஒரு காலம் நாங்கள் திருநங்கையாக முழுமை அடைஞ்ச திருநங்கைங்க நல்ல புத்திய யோசனை உள்ளவங்க ஒரு தீமை செயல் செய்ய மாட்டோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் குடும்பம் இருக்காங்க இல்லையா, இப்போ உங்கள் குடும்பத்தினர் வந்து உங்களை இன்னும் சுமையாக பார்க்குறாங்களா இல்லை உங்களை வந்து ஒரு கிஃப்டாக பார்க்குறாங்களா உங்கள் குடும்பம்? இல்லை, எங்களை சுமையெல்லாம் பார்க்கல, ஒரு கிஃப்டாக தான் பார்த்துருக்குறேன். என்னையெல்லாம் வந்துட்டு எங்கள் குடும்பத்துலலாம் வந்து நான் இப்படின்னு சொன்னோன்னே ஒரு 2 மாதம் பேசாமல் இது பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறம்லாம் உடனே ஏற்றுக்கிட்டாங்க என்னையெல்லாம். அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை.
என் கூட இருக்கிறவங்களையுமே பேத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியெல்லாம் ஒரு மாதம் 2 மாதம் நானே கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி அவங்கள சமாதானமாக படுத்தி தான் அவங்க ஃபேமிலியோட வந்து ஜாயின் பண்ண வச்சு. ஓகே, உங்கள் கூட இருக்கிற திருநங்கையும் ஃபேமிலியோட சேருவதற்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் கொடுக்குறீங்க. பண்ணியிருக்கேன். சரி, இப்போ உங்களோட ஒரு 5 வருட காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகரணும்னு நீங்கள் கனவு காண்றீங்க? அப்புறம் உங்கள் சமூகம் எப்படி மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சமையல் தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த சமையல் தொழில் வந்துட்டு அதை செஞ்சுட்டு நல்ல முன்னேற்கு வரணும். அப்புறம் ஒரு டிஃபன் கடை வந்துட்டு நடத்திட்டு ஏற்கனவே நடத்தியிருந்தேன். கொஞ்சம் உடல்நிலை காரணமாக அதை நிப்பாட்டி இருக்கிறேன். திரும்பி அதை ரன் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் நல்ல வியாபாரம் மூலியமாக நான் முன்னுக்கு வந்துருக்கேன். என் கூட இருக்கிறவங்களும் அவங்களுக்கு ஏற்றது மாதிரி அவங்க படித்த திருநங்கையாக இருந்தால் அவங்களுடைய வேலைக்கு ஏற்றது மாதிரி படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். வியாபார தொழிலில் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். சரிம்மா, நீங்கள் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி 2க்கும் தலைவியாக இருக்கிறீங்க. இப்போ உங்களோட இலக்கா எனக்கு வந்து திருநங்கை சமூகம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு இருக்குது இன்னும் நம்ம மேலே வரணுங்கிறதுக்கு? எம்மா நாங்கள் வந்துமா 42 மாவட்டத்துக்கு தலைவி. நான் இதில் வந்து கவர்மெண்ட்டில் நான் ஒரு அல்வல் சாரா உறுப்பினராகவும் இருக்கிறேன். சமூக நலத்துறையில் அல்வல் சாரா உறுப்பினராக இருக்கிறேன். இதில் காரைக்கால், பாண்டிச்சேரி, ஞானம், மாகி உள்பட 42 மாவட்டத்துக்கு தலைவியாக இருக்கிறேன். ஒரு மாவட்டத்துக்கும் 2 தலைவிங்க நாங்கள் தயார் பண்ணி வச்சு தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு பெட்ரஸனை ஆரம்பித்து நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்குள்ள நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நிலமையில் இப்போ என்ன மாதிரியே இந்த ஒரு மோகனா பத்தாது, இந்த 42 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளும் இதே மாதிரி அறிவும் யோசனையும் நல்ல மனதும் மனிதநேயமும் எல்லா திருநங்கைகளும் வாழணும்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா, இப்போ நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ஜெர்மனிலேருந்து லெமனேடுன்றவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தகவல் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஜெர்மனிலேருந்து வந்தாங்க, எங்கள்கிட்ட மீட்டிங் போட்டாங்க, எங்கள் ஆலோசனைகளை கேட்டாங்க. கேட்டு இப்போ காலம் கடந்து போயிடுச்சு, இவ்வளோ நாளும் ஆயிடுச்சு. எங்களுக்கு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு நல்வழி காட்டுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் அது மாதிரி எங்களுக்கு வந்து நல்லது செஞ்சு எங்கள் மக்களுக்கு படிக்கிறது திருநங்கைகளுக்கு படிப்பு சப்போர்ட்டு, வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு சப்போர்ட்டு, தொழில்முறை செய்கிறவங்களுக்கு தொழில்முறை சப்போர்ட்டு, என்ன மாதிரி வயசான திருநங்கைகளுக்கு ஒரு கடை கண்ணி ஒரு ஆடு மாடு இப்படி ஏதோ தொழில்முறைங்களை வழிமுறை பண்ணி எங்களையும் அந்த மக்களோட மக்களாக வாழ வைக்கிறதுக்கு வழித்துணை பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா.